கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 62:1 நமக்கு இப்படி சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு வரும். அவரே எனக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் அவருடைய நாளிலே தொழுது கொள்ள நாம் முயற்சி எடுத்தாக வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே நமக்கு எல்லா வகையிலும் அனுகூலமாயிருக்கிறார். கர்த்தரே என்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். என்னுடைய தேவை அனைத்திற்கும் அவரே காரணராகவும் அல்லது எனக்கு அளிக்கிறவராகவும் வழிநடத்துகிறவராகவும் அவர் இருக்கிறார். அவரை நாம் அவருடைய ஆலயத்தில் சென்று நாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளை, ஓய்வு நாளை நாம் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் பொழுது, ஆசரிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்மை வழி நடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய அனைத்து உறுப்பினர்களோடு கூட அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை நாம் கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செயல்பட முனைப்பு காட்டுவோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து இதுவரையிலும் நம்மை காப்பாற்றின கர்த்தர் இனிவரும் காலங்களிலும் நேரங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்க, ஆதரிக்க, வழி நடத்த எத்தனையோ ஆபத்துக்கள், அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி, ஆபத்திலிருந்து படுகுழியில் விழுகிற என்னை கைதூக்கி எடுக்கிற வல்லமையுள்ள கர்த்தர் அவர் ஒருவரே என்பதை நாம் அறிந்து அவரை முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தொழுது கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.